அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அந்த சாப்டருக்கு தேவையான அனைத்து ஃபார்முலாவும் எப்படி சம் செய்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். முதல்ல சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் a system in which accounts are recorded partially without following double entry system rules and regulations. It is an incomplete, unscientific and inaccurate system of bookkeeping. inaccurate இருக்கும், unscientific method இருக்கும், incomplete method இருந்தா அதுக்கு பேரு single entry system சொல்றோம். So in single entry system it is very difficult to find the accurate profit of the business concern, but the businessmen who are following single entry system are finding their profit by following two methods. First one, statement of affairs method or net worth method, and the second one is called conversion method. First of all, we see the first method, statement of affairs or net worth method. In this method, we are going to apply this following formula for finding out the profit or loss of a particular concern. Closing capital. Along with the closing capital, we have to add the drawings, that is any amount drawn by businessman for his private use is called drawings. That drawings amount is added with the closing capital amount. From the remaining balance, we have to less any additional capital contributed by the owner. After that, less opening capital. The result will be either profit or loss. If the answer is plus figure, then it is called profit. If the answer is minus figure, then it is called loss. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ப்ராஃபிட்டா லாஸாங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இது ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுல ஒன் ஆஃப் த மெத்தட். க்ளோசிங் கேபிட்டல் கூட டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், லெஸ் அடிஷனல் கேபிட்டல், லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், மீதி வர்றது ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதுக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. சேகர் introduced on 1st January 2019 30 lakhs as capital in the business. During the year, he has introduced further sum of rupees 2000 as additional capital. He has taken rupees 500 per month from his business for his personal expenses. His capital on 31st December 2019 was 50,000. Ascertain the profit or loss for the year ending 31st December 2019. இந்த சம்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலும் கொடுத்திருக்காங்க, க்ளோசிங் கேபிட்டலும் கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைட்டா நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணா போதும். ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான். க்ளோசிங் கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் வந்து இங்க பெர் மந்த் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை 12ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா பெர் இயர் கிடைச்சிரும். 6000 ஆட் பண்ணியாச்சு, அடிஷனல் கேபிட்டல் 2000 லெஸ் பண்ணியாச்சு, ஓப்பனிங் கேபிட்டல் கணக்கில் கொடுத்திருக்காங்க 30,000 லெஸ் பண்ணியாச்சு. மீதி வர்ற ஆன்சர் பிளஸ்ல வர்றதுனால ப்ராஃபிட். சப்போஸ் ஆன்சர் மைனஸ்ல வந்ததுன்னா லாஸ்ன்னு அர்த்தம். இப்ப சில கணக்குல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலோ இல்ல க்ளோசிங் கேபிட்டலோ இல்ல ரெண்டுமே கொடுக்காம இருப்பாங்க. அப்போ முதல்ல நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ங்கிறது பேலன்ஸ் ஷீட் மாதிரியே இருக்கும். கேபிட்டல் மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கும். மீதி எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்ல அப்படியே அப்ளை பண்ணா மீதி வர்றது க்ளோசிங் கேபிட்டல் அல்லது ஓப்பனிங் கேபிட்டல். இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல், the following statement of affairs is to be prepared, which is just like balance sheet மாதிரியே இருக்கும். So statement of affairs is prepared for the purpose of finding either opening capital or closing capital depending upon the problem. இங்க ஒரு சம் கொடுத்திருக்காங்க. The position of a businessman who keeps his books on single entry was as under on 31/12/2016 and 31/12/2017.
போன வருஷத்துல உள்ள க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வருஷத்துல உள்ள க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. போன வருஷத்துல உள்ள க்ளோசிங் பேலன்ஸ் அடுத்த நாள் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த வருஷத்துக்கு ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ முதல்ல கொடுத்துருக்கிறது ஓப்பனிங் பேலன்சஸ், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது க்ளோசிங் பேலன்சஸ். முதல்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு, அதாவது 2016 கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். He withdrews rupees 7,500 from his business on 1/2017, out of which he spent rupees 5,200 for the purchase of motor truck for the business. ஒரு 7,500 rupees withdraw பண்ணியிருக்கான். அது டிராயிங்ஸ் நம்ம நினைப்போம், ஆனால் அதுல இருந்து ஒரு 5,200 ரூபாய்க்கு ஒரு மோட்டார் ட்ரக் வாங்கி அதை பிசினஸுக்கு கொடுத்துட்டான். ஸோ 7,500 minus 5,200, மீதி உள்ள டிஃபரன்ஸ் அமௌண்ட் ஒரு 2,300 தான் அவருடைய டிராயிங்ஸ். இந்த 5,200 என்ன செய்யணும்னா மறந்துடாம க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல அசட் சைட்ல மோட்டார் ட்ரக்னு சொல்லி இந்த அமௌண்ட் 5,200 காமிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டிப்ரிசியேஷன் ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ஃபர்னிச்சர் அண்ட் ட்ரக் 10%. 10% கண்டுபிடிக்கணும். எப்போதுமே க்ளோசிங் வேல்யூல தான் கண்டுபிடிக்கணும். க்ளோசிங் வேல்யூ என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்ல 10% கண்டுபிடிச்சு கழிச்சோணும் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வரும்போது. அப்புறம் ரைட் ஆஃப் 220 as bad debts. டெட்டார்ஸ்ல இருந்து, அதாவது க்ளோசிங் டெட்டார்ஸ்ல இருந்து 220 லெஸ் பண்ணணும், அதுக்கு பேர் பேட் டெட்ஸ். 5% provision for bad and doubtful debts is needed. இந்த 220 கழிச்சு ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா, டெட்டார்ஸ்ல இருந்து 220 கழிச்சு ஒரு அமௌண்ட் வரும், அந்த அமௌண்ட்ல இருந்து 5% கண்டுபிடிச்சு அகெயின் கழிக்கணும். ஸோ இந்த 5% ப்ரொவிஷன் எந்த அமௌண்ட்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெட்டார்ஸ்ல இருந்து நியூ பேட் டெட்ஸை கழிச்சதுக்கு அப்புறம் உள்ளதுல தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல வரும். ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர். ஸோ ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்து அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கோம் அப்படின்னா ஓப்பனிங் 2016 உள்ளது ஓப்பனிங் கேபிட்டல், 2017 உள்ளது க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் தனியாக க்ளோசிங் கேபிட்டல் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல அப்ளை பண்ண போகிறோம் ப்ராஃபிட்டா லாஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. க்ளோசிங் கேபிட்டல் கணக்கில் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் 14,606. ஆட் டிராயிங்ஸ், டிராயிங்ஸ் வந்து 2,300. அது எப்படிங்கிறத சொன்னேன். மொத்தம் எடுத்த டிராயிங்ஸ்ல இருந்து மோட்டார் ட்ரக் வேல்யூவை கழிச்சுட்டு மீதி தான் டிராயிங்ஸ். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் வந்து சம்ல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 13,100 வர்றது ப்ராஃபிட்ஸ். இந்த க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது மறந்துடாம அந்த மோட்டார் ட்ரக்கை சேர்த்துக்கிடணும். 4,680. அடுத்து ரெண்டாவது மெத்தடு கன்வர்ஷன் மெத்தட். கன்வர்ஷன் மெத்தட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆல் த இன்ஃபர்மேஷன்ஸ் given by the businessman under single entry system is completely converted into double entry, and after that we are going to prepare a final account. From the final account we find out the profit or loss of the concern. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் சிங்கிள் என்ட்ரியில கொடுக்குறாங்களோ அதை பூரா டபுள் என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணணும். as many accounts as possible we have to prepare from the informations provided by the trader. After that we find out some important informations and which will help to prepare the final accounts, trading profit and loss account and balance sheet. So the single entry system is again converted into double entry, and through this we find the profit or loss of the concern. So என்னென்ன அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போறோம், எதுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் என்ன இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். முதல்ல அக்கௌண்ட் வந்து டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். இதுல என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஓப்பனிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கலாம், சில சமயங்கள்ல க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கலாம், சில சமயங்கள்ல அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கலாம். 3 இன்ஃபர்மேஷன். ஓப்பனிங் டெட்டார்ஸும் க்ளோசிங் டெட்டார்ஸும் இருந்தா அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸ் இருக்காது.
ஓப்பனிங் டெட்டார்ஸும் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் டெட்டார்ஸும் இருந்தா க்ளோசிங் டெட்டார்ஸ் இருக்காது. ஸோ இந்த மூணுல ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ எந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரெண்டுலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் அல்லது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் அல்லது அமௌண்ட் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எதுக்காக அப்படின்னா ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் அல்லது க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் அல்லது பில்ஸ் ரிசீவபிள் டூரிங் தி இயர் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் அல்லது க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் அல்லது பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டூரிங் தி இயர் இதை கண்டுபிடிக்கிறதுக்காக பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். கேஷ் அக்கௌண்ட் அல்லது பேங்க் அக்கௌண்ட் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அல்லது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் அல்லது பேங்க் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவோ இல்லது கேஷ் சேல்ஸ் அல்லது கேஷ் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுக்காகவோ அது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓப்பனிங் கேஷ் அல்லது க்ளோசிங் கேஷ் கண்டுபிடிக்கலாம். அல்லது ரெண்டுமே ஓப்பனிங் கேஷும் க்ளோசிங் கேஷும் இருக்கு அப்படின்னா கேஷ் சேல்ஸ் அல்லது கேஷ் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்காக கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் அல்லது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்றோம். அது எதுக்காக அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் அல்லது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். அடுத்து மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்றது எதுக்காக ப்ரிப்பேர் பண்றதுங்கிறது பார்த்தாச்சு. நவ் we have to see the format of particular account. டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேட். அந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஓப்பனிங் டெட்டார்ஸ் அல்லது க்ளோசிங் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ரெண்டுமே இருந்ததுன்னா ஓப்பனிங் டெட்டார்ஸும் க்ளோசிங் டெட்டார்ஸும் இருந்தது அப்படின்னா அந்நேரம் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா டெபிட் சைட்ல ஓப்பனிங் டெட்டார்ஸ், கிரெடிட் சேல்ஸ், பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனட், கேஷ் பெய்டு டு டெட்டார்ஸ். இது டெபிட் சைட்ல. கிரெடிட் சைட்ல கேஷ் பெய்டு கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் வரும். பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் வரலாம். டிஸ்கவுண்ட் அல்லது அலவன்சஸ் அலௌடு வரலாம். பேட் டெட்ஸ் இருக்கலாம், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம், க்ளோசிங் டெட்டார்ஸ் இருக்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒன்று மட்டும் மிஸ்ஸிங் இருக்கும். அந்த மிஸ்ஸிங்கை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை ப்ரிப்பேர் பண்ண போறோம். கணக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். மெயினா பாத்தீங்கன்னா 4 தான். ஓப்பனிங் டெட்டார்ஸ், க்ளோசிங் டெட்டார்ஸ், கிரெடிட் சேல்ஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ். இந்த 4 தான் மெயின். மீதி எல்லாம் கணக்கை பொறுத்து கூடுதல் இன்ஃபர்மேஷன் வரலாம், போகலாம், அந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு சம். டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம். From the following details, find out the net credit sales for the year. Opening debtors கொடுத்திருக்காங்க. Opening balance of debtors debit ன்னு கொடுத்து 20,000. Check collection during the year 1,80,000. Cash collection during the year 25,000. Bills receivable received during the year 5,000. Closing balance of debtors debit ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் அவன் டெபிட்னு சொன்னான்னா நம்ம கிரெடிட்ல எழுதணும். ஏன்னா இவன் கொடுத்திருக்கிறது பேலன்ஸ் பி பை டி. நம்ம இங்க ஃபார்மேட்ல எழுத போறது சி பை டி. அதனால க்ளோசிங் பேலன்ஸ் மட்டும் அவன் டெபிட்னு கொடுத்தா நம்ம கிரெடிட்ல எழுதணும், கிரெடிட்னு கொடுத்தா டெபிட்ல எழுதணும். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், டிஸ்கவுண்ட் அலௌடு, குட்ஸ் ரிட்டர்ன்டு பை கஸ்டமர், செக் டிஸ்ஆனர். இவ்வளவு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் இந்த ஃபார்மேட்ல கொண்டு எழுதுறோம். முதல்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் டெட்டார் டெபிட் சைட்ல எழுதியாச்சு. செக் கலெக்டட் டியூரிங் தி இயர் கிரெடிட் சைட்ல பை பேங்க் எழுதியாச்சு. அப்புறம் கேஷ் கலெக்டட் கிரெடிட் சைட்ல பை கேஷ் எழுதியாச்சு. பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு கிரெடிட் சைட்ல பை பில்ஸ் ரிசீவபிள் எழுதியாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்னு கொடுத்ததுனால கிரெடிட்ல எழுதிட்டோம். பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப், பேட் டெட்ஸ்னா கிரெடிட் சைடு. டிஸ்கவுண்ட் அலௌடு கிரெடிட் சைடு. குட்ஸ் ரிட்டர்ன்டு பை கஸ்டமர்ஸ் கிரெடிட் சைடு. செக் டிஸ்ஆனர்ட், செக் டிஸ்ஆனர்ட்னா டெபிட் சைடு. ஸோ எல்லாம் எழுதிட்டோம். எழுதிட்டு பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணீங்கன்னா டெபிட் சைட்ல ஆன்சர் வருது. அதை கிரெடிட் சேல்ஸ்னு எழுதணும். ஏன்னா இந்த கணக்குல கிரெடிட் சேல்ஸ் கொடுக்கல.
அடுத்து பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் தி இயர், இந்த ரெண்டும் டெபிட் சைட்ல வரும். கிரெடிட் சைட்ல பை கேஷ், கேஷ்னா பில்ஸ் ரிசீவபிள் மெச்சூர்டு டியூரிங் தி இயர் அர்த்தம், பீரியட் முடிஞ்சு பணம் வாங்கிட்டோம்னு அர்த்தம். பை டெட்டாஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டுன்னு அர்த்தம். க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள். இந்த ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிக்கணும். From the following information, find out the bills receivable received during the year and credit sales. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வரிசையா கொடுத்திருக்காங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல்ல ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். என்னென்ன அக்கௌண்ட் என்னென்ன டேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, ஓப்பனிங் பில் டெட்டார்ஸ் இருக்கு, டெட்டார்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் பில்ஸ் ரிசீவபிள் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து இருக்கிறதுனால முதல்ல எடுத்தோடனே பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதுறோம். இந்த கணக்குல என்னெல்லாம் இருக்குன்னா, ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, ரெண்டையும் எழுதியாச்சு. கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் இருக்கு, பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் இருக்கு. அப்ப இந்த அக்கௌண்ட்ல என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் அதை கண்டுபிடிச்சிருக்கோம். 16,050 அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா அதே அமௌண்ட் இந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரும், கான்ட்ரா என்ட்ரியா இங்க வரும். அதுக்காக முதல்ல பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு தான் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். சோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல நம்ம கண்டுபிடிச்சது பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றோம். டெட்டார்ஸ் அக்கௌண்ட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து எழுதுறோம். மறந்துடாம இந்த பில்ஸ் ரிசீவபிள் ரிசீவ்டு டியூரிங் தி இயர் கண்டுபிடிச்ச 16,050 கான்ட்ரா என்ட்ரி கிரெடிட் சைட்ல எழுதணும். எழுதிட்டு பேலன்ஸ் பண்ணா வர்றது கிரெடிட் சேல்ஸ். சோ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னா, இந்த கணக்குல கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எடுத்த உடனே டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது ரெண்டு அக்கௌண்ட்லயும் எல்லா போஸ்டிங்கும் எழுதிட்டு ஒவ்வொரு அக்கௌண்டா க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஃபார்மேட். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ங்கிறதுனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு, கிரெடிட் பர்ச்சேசஸ் வந்திருக்கு, பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் இது எல்லாமே கிரெடிட் சைடு. டெபிட் சைடுல கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள் அக்செப்டட், டிஸ்கவுண்ட் அலவன்சஸ் ரிசீவ்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், மீதி வர்றது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ். இந்த அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா மெயினா ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கணும், அல்லது க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்கணும், அல்லது கேஷ் கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். இது எல்லாம் கொடுத்திருக்கும் போது மட்டும் கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட், பில்ஸ் பேயபிள்னால கிரெடிட் சைட்ல பை ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள், கிரெடிட் சைட்ல பை பில்ஸ் பேயபிள் கிவன் டூரிங் தி இயர், டெபிட் சைட்ல டு கேஷ் பெய்டு அதாவது பில் மெச்சூர் ஆகி நம்ம பணம் கொடுத்துட்டு பில்ல வாங்கிட்டோம்னு அர்த்தம். கேஷ் பெய்டு ஃபார் பில்ஸ் பேயபிள்னு அர்த்தம். அப்புறம் கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ்ங்கிறது பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட், கேஷ் பே பண்ணாம பணம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து டிஸ்ஆனர்ட். மீதி வர்றது க்ளோசிங் பில்ஸ் பேயபிள். இதுக்கு ஒரு சம்மு. From the following information, find out credit purchases and total purchases. ரெண்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேஷ் பர்ச்சேசஸ் கணக்கில் கொடுத்திருக்காங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பில்ஸ் பேயபிள், க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டார்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ்னா கிரெடிட் சைடு எழுதணும், க்ளோசிங் பேலன்ஸ்னா டெபிட் சைடு எழுதணும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு எழுதணும். பில்ஸ் பேயபிள் டூரிங் தி இயர் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு எழுதணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கும் போது கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல எழுதணும். அலவன்சஸ் ஃப்ரம் கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு, பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு ஒரு இடம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் பாருங்க எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் எழுதியிருக்காங்க கிரெடிட் சைடுல, க்ளோசிங் டெபிட் சைடு, கேஷ் பில்ஸ் பேயபிளுக்காக பணம் கொடுத்த அமௌண்ட் எழுதியிருக்காங்க, பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்ட் எழுதியிருக்காங்க டெபிட் சைடுல. கிரெடிட் சைடுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டூரிங் தி இயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டூரிங் தி இயர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அக்செப்ட் பண்ண அமௌண்ட் தான்
இங்க டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு வரும். ஸோ 5800. அப்புறம் பாத்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல வரிசையா எல்லா இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காங்க. ஓப்பனிங் கிரெடிட் சைடு, பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர்டு கிரெடிட் சைடு, கேஷ் பெய்டு டெபிட் சைடு, பில்ஸ் பேயபிள் அக்செப்டட் டெபிட் சைடு, அலவன்சஸ் ரிசீவ்டு டெபிட் சைடு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் டெபிட் சைடு, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் டெபிட் சைடு எழுதியாச்சு. வர்ற ஆன்சர் இந்த கணக்கில் கொடுக்காத இன்ஃபர்மேஷன் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ், அதை கிரெடிட் சைடில் கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. 30,800. டோட்டல் பர்ச்சேசஸ் கேட்டிருக்காங்க. கணக்கில் உள்ள கேஷ் பர்ச்சேசஸையும் நம்ம கண்டுபிடிச்ச கிரெடிட் பர்ச்சேஸையும் ஆட் பண்ணோம்னா வர்றது டோட்டல் பர்ச்சேசஸ். அடுத்து கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா சிம்பிளா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் மட்டும் டெபிட்லையும் கிரெடிட்லையும் எழுதிட்டு மீதி எந்தெந்த அக்கௌண்ட்லாம் கேஷ் இருக்கோ கான்ட்ரா என்ட்ரி கொடுக்கணும். கான்ட்ரா என்ட்ரி கொடுத்தோம்னா கேஷ் அக்கௌண்ட் வந்துடும். இதுல வந்து எல்லா ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் இருந்து அதுக்கப்புறமும் டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்தா, டெபிட் சைட்ல டிஃபரன்ஸ் வந்தா அதுக்கு பேரு கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சைட்ல டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்தா அதுக்கு பேரு கேஷ் பர்ச்சேசஸ். ஸோ சில சமயங்கள்ல ஓப்பனிங் கேஷும் க்ளோசிங் கேஷும் கொடுத்துட்டு இந்த கேஷ் சேல்ஸ் கேஷ் பர்ச்சேசஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி வரலாம். அடுத்து மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் மாடலே தான். இது ஏன் மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட் சொல்றோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் கணக்கில் கொடுத்துட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால மெமரண்டம் ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்றோம். பொதுவாக அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்கலாம். இப்போ ஒரு பெரிய கணக்கு வித் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ராமன் commenced business as a cloth merchant on 1/1/2019 with a capital of rupees 10,000. On the same day, he purchased furniture and fittings for cash rupees 3,000. From the following particulars obtained from his books under single entry, you are asked to prepare a trading and profit loss account for the year ended 31/12/2019 and a balance sheet as on that dates. ஒரு இது கேட்டுக்கிறாங்க. சேல்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் கேஷ் சேல்ஸ் 17,000. அப்போ வெளியில கொடுத்துருக்க 17,000 டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ்ல இருந்து கேஷ் சேல்ஸை கழிச்சா மீதி வர்றது கிரெடிட் சேல்ஸ். அதே மாதிரி பர்ச்சேசஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் கேஷ் 4,000, 15,000. அப்போ கேஷ் பர்ச்சேசஸ் 15ல இருந்து கழிச்சிட்டோம்னா 11,000க்கு பேரு கிரெடிட் பர்ச்சேசஸ். ராமன்ஸ் டிராயிங்ஸ், அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுத்திருக்கிறாங்க, அதனால டிராயிங்ஸ். கேஷ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடு, இன்னொன்னு அவருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ணணும். சாலரிஸ் 2,000, பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் 500, பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் 7,000. Raman took cloth worth rupees 500 from the shop for his private use. Private யூஸ்க்காக எடுத்துக்கிறாங்க. அப்போ டிராயிங்ஸ் சொல்லி அவங்க க்ளோசிங் கேபிட்டல் இருந்து கழிக்கணும் ஒரு இடம், இன்னொரு இடம் பர்ச்சேசஸ்ல இருந்து கழிக்கணும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ்ல இருந்து தான் பிரைவேட் யூஸ்க்கு எடுத்திருக்காங்க. அண்ட் பெய்ட் rupees 200 to his son, but omitted to record in the business transaction in his book. அவன் மகனுக்கு வந்து ஒரு 2,200 ரூபாய் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்போ அதுவும் டிராயிங்ஸ் தான். அப்போ க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து இந்த டிராயிங்ஸை கழிக்கணும். இன்னொரு இடம் கேஷ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல பை டிராயிங்ஸ் காட்டணும். On 31/12/2019, his sundry debtors were 5,200 and sundry creditors 3,600. க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசா ஆரம்பிச்சா ஓப்பனிங் டெட்டார்ஸோ க்ளோசிங் ஓப்பனிங் டெட்டார்ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸோ இருக்காது. ஏன்னா புதுசா எப்படின்னா ஆரம்பிச்சிருக்காங்க. க்ளோசிங் கொடுத்துட்டாங்க. வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் மிஸ்ஸிங் இருக்கும், என்னங்கிறத பார்ப்போம். Stock on hand on 31/12/2019 was 6,500. இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும், இன்னொரு இடம் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல வரும். ஸோ இதுதான் கணக்கு. எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் கிடையாது, ஏன்னா புதுசா ஆரம்பிச்சது. கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க, அதை எழுதிட்டோம், கணக்கில் கொடுத்ததை எழுதியாச்சு. க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதியாச்சு. அப்போ இந்த கணக்கில் என்ன பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 7,400 கண்டுபிடிச்சிருக்கோம். இது அடுத்து எங்க வரும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல வரும், கான்ட்ரா என்ட்ரி. அதே மாதிரி சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல ஓப்பனிங் டெட்டார்ஸ் கிடையாது, கிரெடிட் சேல்ஸ் கணக்கில் கொடுத்துருந்தாங்க, எழுதியாச்சு.
க்ளோசிங் பேலன்ஸ் கணக்கில் கொடுத்துருந்தாங்க எழுதியாச்சு. பேட் டெட்ஸ் கணக்கில் கொடுத்துருந்தாங்க எழுதியாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெப்டார்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் 4300. இது அடுத்து எங்க போகும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல கான்ட்ரா என்ட்ரியா போகும். கேஷ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட்ல அவர் கேபிட்டல் கொண்டு வந்தது 10,000, அதுதான் முதல் என்ட்ரி. அப்புறம் கிரெடிட் கேஷ் சேல்ஸ் கண்டுபிடிச்சது இல்ல கேஷ் டெப்டார்ஸ்ல இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணது, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வாங்கினது, பர்ச்சேசஸ் கேஷ் பர்ச்சேசஸ்க்காக பே பண்ணது, பிசினஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு பே பண்ணது, சேலரி பே பண்ணது, டிராயிங்ஸ்ல 2 அமௌண்ட், ஒன்று அவனுடைய பணம் சொந்த யூஸ்க்காக எடுத்தது, இன்னொரு அவன் மகனுக்கு ஏதோ ஃபீஸ்க்காக 200 ரூபா கொடுத்தது, எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டிராயிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லி கிரெடிட்டார்ஸுக்கு அமௌண்ட் நம்ம பே பண்ணது. இது ரெண்டுமே நம்ம அங்கே கண்டுபிடிச்ச அமௌண்ட். கிரெடிட்டார்ஸும் டெப்டார்ஸும் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் கான்ட்ரா என்ட்ரி கொடுத்தாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேஷ் அக்கௌண்ட் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம்னா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கணக்கில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கிடையாது, ஏன்னா கணக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக ஆரம்பிச்சா பிஸ்னஸ். அப்புறம் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/12/2019. ஓப்பனிங் ஸ்டாக் கிடையாது, க்ளோசிங் ஸ்டாக் கணக்கில் கொடுத்துருந்தாங்க எழுதியாச்சு. பர்ச்சேசஸ் கொடுத்துருந்தாங்க லெஸ் அந்த பர்ச்சேஸ் லெஸ் குட்ஸ் எடுத்தது வித்ட்ரா பண்ணது ஒரு 500 அவருடைய பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணியிருக்காரு, அதை எழுதியாச்சு. கழிச்சு மீதி எழுதியாச்சு. கிரெடிட் சைடில் சேல்ஸ் எழுதியாச்சு. கிரெடிட் சேல்ஸும் கேஷ் சேல்ஸும் ஆட் பண்ணி எழுதணும். அது மாதிரி இங்கே பர்ச்சேசஸில் கேஷ் பர்ச்சேஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் ஆட் பண்ணி மொத்தமாக எழுதிருக்கோம். மீதி வர்றது கிராஸ் ப்ராஃபிட். அப்புறம் டெபிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் கொண்டு போகிறோம். டெபிட் சைடில் சேலரிஸ் எழுதுகிறோம், பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ், பேட் டெட்ஸ் எழுதுகிறோம். மீதி வர்றது நெட் ப்ராஃபிட். பேலன்சிங் செய்ய எழுதியாச்சு. அடுத்து பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் எல்லா க்ளோசிங் பேலன்ஸஸும் எடுத்து எழுத போகிறோம். கேஷ் இன் ஹேண்ட் க்ளோசிங் நம்ம கண்டுபிடிச்சது, க்ளோசிங் ஸ்டாக் கணக்கில் இருந்தது, க்ளோசிங் டெப்டார்ஸ் கணக்கில் இருந்தது, க்ளோசிங் ஃபர்னிச்சர் கணக்கில் இருந்தது, கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் கணக்கில் உள்ள அமௌண்ட் அப்படி எழுதியாச்சு. கேபிட்டலில் ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கணக்கில் கொடுத்துருந்தாங்க, அது கூட நெட் ப்ராஃபிட்டை ஆட் பண்ணியாச்சு. டிராயிங்ஸ் சொல்லி 3 அமௌண்ட் இருக்குது, அதை லெஸ் பண்ணியாச்சு. 2 பக்கம் பார்த்தீங்கன்னா டேலி ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம பெரிய கணக்கு செய்யணும். பெரிய கணக்கு செய்யும் போது கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு என்னென்ன அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லையும் என்ன மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் அடுத்து எந்த அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் ஹியரிங்.